வெல்கம் டு ஐதா கலெக்ஷன் கார்னர். நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் லெமன் ரைஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை வந்து தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள் போட்டு அதை பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மேக்னேட் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 2 டீஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வத்தல் தூள். காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, இது நார்மலாகவே சிக்கன் கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் ஹான் தயிர், கொஞ்சம் ஹான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இது வந்து ஆக்கிடாதீங்க, ஏன்னா கார்ன்ஃப்ளவரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு தண்ணி வெளியில் வரும். ஸோ ஓரளவு கட்டியாக அதை வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் காலிஃப்ளவர் பொரிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி பொரிச்சோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்து காலிஃப்ளவர் நம்ம கிடைக்கும். அடுத்து லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே புழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழம் சாறை ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக வேர்க்கடலை ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் நம்ம சாப்பிடும்போது, அதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.